டேய் இதுக்கு அந்த ஆளை கொலை பண்ணிருக்கலாமடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ரொம்ப கொடுமையான ரொம்ப அதாவது அக்கிரமத்தின் உச்சமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இதுக்கு யார் நியாயம் வழங்குவா? இது யாராலையுமே நியாயமே வழங்க முடியாது. கடவுளே வந்தாலும் அந்த 28 வயது மதிக்கத்தக்க அந்த நபருக்கு நடந்த கொடுமைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன் இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறேன்னா அந்த விஷயம் அப்படி. அதாவது அசாம்ல ஒரு டாக்டர் இருந்திருக்கான். அதாவது அந்த ஆள் என்ன, அதாவது அந்த டாக்டர் எதுக்கு படிச்சானா இல்ல பண்ணி வச்சானான்னு தெரியல. அதாவது 28 மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், அதாவது இப்போ அவருக்கு ஒரு தொடையை சுத்தி ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அந்த ஆஸ்பத்திரிக்கு போன அந்த ஆளு பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா வந்து, சார் இந்த இடத்துல எனக்கு இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னது. அந்த ஆள் என்ன நினைச்சிருக்கேன், ஆகா தொடையில இல்ல போல, அந்த ஆளோட பிறப்புறுப்புல ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைச்சு அந்த ஆளை படுக்க போட்டு மல்லாக்க படுக்க போட்டு பிறப்புறுப்பை கட் பண்ணி எடுத்தாங்க. சீரியஸா நான் என்னமோ சும்மா ஏதோ விளாட்டுக்கு சொல்லுங்க, இது நடந்த சம்பவம் அசாம்ல. அப்ப பாருங்க இனி அந்த ஆளுக்கு வந்து என்ன செய்யறது? சே இப்படி ஒரு அதாவது எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இத படிக்கிறப்ப நமக்கு ஆதங்கமா இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? படிங்கடா, படிச்சுட்டு டாக்டர் வாங்கடான்னா அந்த ஊர்ல கம்பவுண்டர் பூரா டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணி டாக்டர் ஆகி அநியாயம் பண்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி அந்த ஆள் எப்படி ஃபெவிகால போட்டு ஒட்ட வைக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது.